அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் மீண்டுமாய் உங்களோடு ஆண்டவர் இப்படிப்பட்ட வாய்ப்பு தந்தமைக்கு ஆண்டவருக்கும் ஸ்தல போதகர் அசோசியேட் ரெவரண்ட் மற்றும் உதவி குருக்கள் திருச்சபையின் குழு ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு நாளாய் ஒரு நல்ல தலைப்பு. தென்னிந்திய திருச்சபைக்கு அனைத்து 25 பேராயங்களுக்கும் அனைத்து பேராயங்களுக்கும் ஒரு நல்ல தலைப்பு. காலம் கெட்டு போச்சுங்க. இன்னும் ஒரு தலைமை குருட்ட பிரதான ஆசிரியர்கிட்ட அவர்கிட்ட இருக்க பாஸ்டர்ஸ் வந்து சொன்னாங்க, காலம் கெட்டு போச்சு. அப்போ எப்படா காலம் கெட்டு போச்சுன்னு அந்த தலைமை குரு கூப்பிட்டு 4 பேரை செலக்ட் பண்ணார். நீ வடக்கால போ, நீ தெற்கால போ, நீ கிழக்கால போ, நீ மேற்கால போ. இது திருநெல்வேலி மொழி. வடக்கால தெற்கால ரூட் கேட்டிங்கன்னா நேர தெற்க போய் மேற்க திரும்பி அப்புறம் நீங்கள் வடக்க வாங்க, சரியாக இருக்கும்பாங்க. நம்ம சென்னையில் லெஃப்ட்டு ரைட்டு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு திசைக்கு 4 பேர் அனுப்பினார். 4 பேரும் போயிட்டு வந்தாங்க. முதல்ல வந்தவர் சொன்னார், ஐயா ஒரு கிராமத்துக்குள்ளே போனேன், 5 கிணறு பார்த்தேன், 5 தோட்டங்கள். எங்களுடைய கிராமத்தில் போனீங்கன்னா அது வானம் பார்த்த பூமி, ஆற்று பாசனம் கிடையாது, கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல போய் 5 கிணறை பார்த்தேன். 4 கிணத்துல தண்ணி இல்லை, ஒரு கிணறு செழுமையாக ஓடிக்கிட்டு இருக்கு. 5 HP மோட்ரு, நீர்மூழ்கி மோட்டரை சுவிட்சி போட்டு அது வாட்டில் தண்ணியை உறிஞ்சி பீச்சு வெளியே தள்ளுதுங்கிறார். இன்னொருத்தர் வந்து சொன்னார், ஒரு கண்ணு போட்ட மாடு தன் கண்குட்டியை, நீங்கள் அந்த மாடு பால் கொடுக்குறப்ப அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த மாட்டுடைய ஓனர் அந்த பால் கறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் அந்த கண்ணுக்குட்டி அந்த மாடு நல்லா நாக்கில் நக்கிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப நக்கி அந்த மாடே கண்ணுக்குட்டியே செத்து போச்சு. இன்னொரு இடத்துல பார்த்தா குயில் நல்லா அழகாக பாடிச்சு. குயில் பாடின குயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ இனிமையாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் ஒரு முயலை கொத்தியே சாப்பிட்டுச்சு. இன்னொருத்தர் வந்து சொன்னார், அந்த ராஜாபாளையத்துக்கும் திருமங்கலத்துக்கும் இடையில போனீங்கன்னா ஒரு லெஃப்டில் ஒரு மலை தனியாக அந்தரத்தில் நிற்கும். அது மாதிரி கொத்தப்பள்ளி மீட்டா பகுதிக்கு போனீங்கன்னா ஒரு மலை அந்தரத்தில் நிற்கும், மலை மேலே தனியாக நிற்கும். அதே மாதிரி நின்ன மலை திடீர்னு உருண்டு வருது. அந்த மலைவரை கீழே இடத்துல ஒரு 1000கணக்கான வீடுகள், குடிசைகள். எந்த குடிசையில் விழும் தெரியாது. அந்த குடிசையில் விழுந்தால் எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியாது. ரொம்ப வேகமாக அந்த கல் வந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு சின்ன மரத்தோடைய ஒரு சின்ன குச்சியில் வந்து, ரொம்ப சின்ன குச்சி, அந்த குச்சியில் வந்து தடுத்து நின்றுச்சு. இது எப்படிங்க காலம் கெட்டு போச்சுன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னார், வாழ்க்கையில் இல்லாதவர்கள் நிறையா இருக்காங்க, வசதியானவர்களும் இருக்காங்க. அதுதான் இறைக்க உரிய வற்றாத கிணறு. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளையே அழிக்கும் காலம், அதுதான் மாடு கன்றுக்குட்டி. நல்லவர்களைப் போல வேஷம் தரித்து வட்டிங்கிற பெயரால், திருடுங்கிற பெயரால் பிறரை ஏமாற்று மக்கள் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதுதான் குயில். இன்னொரு கூட்டம் என்னென்னா, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, அந்த நடக்கும்னு தெரியாத நேரத்திலையும் ஆண்டவர் காப்பாற்றும் ஆண்டவர். அதுதான் ஏசாயா 41, 43, 45. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஒருவேளை இதுவரை இத்தனை ஆண்டுகள், என் வயதிலே இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் என்னோடு இருந்திருக்கிறார். என் ஊழியத்தின் பாதையில், என்னுடைய தொழிலில், என்னுடைய பிஸ்னஸில், நான் அந்த சமூகத்தில் இருக்கிறதுனா நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அவை காலைதோறும் புதியவைகள். என் நீதி நிமித்தம் அவர் ரட்சிக்கலை, அவருடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தின்படியும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய இரக்கம் என கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவர் என்று அந்த மோசே ஐயாவை கூப்பிட்டு, ஆண்டவரே
யாத்ரா 34 சொல்கிறாரு, தாவீது 140 சொல்கிறாரு, யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு சொல்கிறார், கர்த்தர் இரக்கமுள்ளவ ஆண்டவர், கர்த்தர் உருக்கமுள்ள ஆண்டவர், மன உருக்கமுள்ள ஆண்டவர், நீடிய சாந்தமுள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒருவேளை என்னை இதுவரை பாதுகாத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பு தான் எலியா ஒரு பவர்ஃபுல் மேன். வாங்கடா, யார் கடவுள் பார்த்துடலாண்டா, 2ல் 1டா, அடி, நானும் அடிக்கிறேன். அடித்தா 450 பேர், உடம்பெல்லாம் கிழிச்சு ரத்தம் வந்துச்சு, என்னென்னவோ பண்ணான், சாராயம் குடித்து பார்த்தான். ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் அவன் மேலே ஆவி இறங்கவே இல்லை. அப்போ அவர் சொன்னார், தூங்க போயிருப்பார், அலுவலாக இருப்பார், நித்திரையாக இருப்பார், என்னென்னவோ சொன்னான். சொல்லிட்டு பாரு, என் கடவுள் நான் 12 கோத்துறதுக்கு 12 கல், 12 பாத்திரம் தண்ணி, பலியை வெட்டினா, வேர் இஸ் எலியாஸ் காட்னா. அந்த அக்னி வந்து இறங்கிச்சு. எவ்வளோ பவர்! அவ்வளோ பவர் இன்றைக்கி இருந்தால் இன்றைக்கி கிறிஸ்தவம் இந்தியாவில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும், சென்னையில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும். இன்றைக்கி சென்னையில் கிறிஸ்தவம் 4-5 விழுக்காடு இருக்காங்க. ஸ்லம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 7 விழுக்காடு இருக்காங்க கிறிஸ்தவ மக்கள். ஆனால் காஸ்பல் சொல்ல முடியாத நிலைமை. காஸ்பல் சொன்னால் எதிரிகள் வந்து அடித்து உடைக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமை ஒருவேளை இன்றைக்கி கடந்த 5-10 வருடங்களாக இப்படி தான் நிலந்திட்டுருக்கு. இப்போ இந்த 5 ஆண்டுகளில் கொஞ்சம் பரவாயில்ல. அப்படிப்பட்ட நிலைமையிலையும் அப்படிப்பட்ட பவர் நமக்கு இருக்குன்னா எப்படி இருக்கும்? அந்த பவர் உள்ளவனே ஒரு பெண் வந்து சொல்கிறா, இசபேல், டேய் உன்னை கொல்ல போகிறேன். அவ்வளோதான், துணியை காணல துண்டை காலன்னு போயிட்டான். போயிட்டு எனஃப் லார்ட், போதும் ஆண்டவரே, வாழ்ந்தது போதும், ஐ எம் நாட் குட், என் பிதாக்களை பார்த்து நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க. தாழ்மையின் ஜபம். அந்த பயம் வந்த பொழுது, வாழ்க்கையில் பயம் வந்த பொழுது ஒரு தாழ்மையின் ஜபம், ஒரு ஹம்பிள் ஜபம். அதுதான் 2 நாளாகம் 7ஆம் அதிகாரத்தில், உன் தேசத்தில் மழை இல்லையா, உன் தேசத்தில் பஞ்சமா, உன் தேசத்தில் கொள்ளவியாதையா, கவலைப்படாத, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி. ஏசாயா 28 பெருமையான கிடத்துக்கு ஐயோ. நீதிமொழிகள் 6:17, நீதிமொழிகள் 16:5. பெருமையுள்ள ஒரு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். பெருமையில் தன்னை தாழ்த்தி ஜெபித்த பொழுது ஒரே ஒரு வேளை ஃபுட்டு ஒரு ஃபீட் பண்ணுறாரு. அந்த ஃபீல்டில் 40 days டே அண்ட் நைட் நடக்கிறார். 40 நாட்கள் நடக்க முடியுது. எத்தனை கிலோமீட்டர்னு போடலை. ஒருவேளை ஆண்டவருடைய கிருபை நமக்கு வர்றப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் சொல்வார், கம் அண்ட் டினைன், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். இன்விடேஷன் பை த ரிசைன் லார்ட். உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இந்த உயிர்த்தெழுந்த 2வது வாரத்திற்குள் வந்திருக்கிற ஆண்டவர். கடந்த உயிர்த்தெழுந்த வந்ததுக்கு பிறகு முதல் வாரத்தில் என் ஆண்டவரே, என் கடவுளே, மை லார்ட், மை காட் என்று அவரை நோக்கி வந்த நாம் இந்த நாளில், தகப்பனே, எலியாவை போல நான் பயந்து போய் இந்த வாழ்க்கையில் இருக்கிறேன், வேதனையின் மத்தியில் இந்த வாழ்க்கையில் இருக்கிறேன், துன்பத்தின் மத்தியில் என் வாழ்க்கையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா, எனக்கு வாழ்வு தர மாட்டீங்களா, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க மாட்டீங்களான்னு அவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறாருங்க. ஒருவேளை அந்த பயத்தம்மை தாழ்த்தி நான் ஒன்றுமே இல்லைப்பா, நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை, காலைதோறும் அவை புதியவைகள் என்று அவரை நோக்கி ஜெபிக்கிறப்போ அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர். விண்ணப்பத்தை கேட்பவரே, ஏன் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, ஏன் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, தோத்திரம் ஏசையா. அந்த உலகத்தை உருண்டுன்னு கண்டுபிடிச்ச ஒரு மார்க்கோ போலோ கப்பலில் ஏறினார். அநேக நண்பர்களை கூப்பிட்டார். கப்பல் பயணம், டூர். இன்றைக்கி டூர் என்பது ரொம்ப முக்கியமாயிடுச்சு. ஃபேமிலி டூர், ஃப்ரெண்ட்ஸ் டூர், அலுமினி டூர், இப்படி முன்னால் இப்போ முன்னை மாணவர்கள் டூர், இப்படி டூர் என்பது ஹோட்டல் டூரு சாப்பாடு ரொம்ப ஃபேமஸ்.
இப்போ ஒர்க்கர்ஸோட டூர், ஃப்ரெண்ட்ஸோட டூர், மிஷனரியோட ஒரு டூர், இப்படி நிறைய டூர். அதே மாதிரி அவர் நண்பர்களை கூப்பிட்டு டூருக்கு கிளம்புனார். கப்பலில் ஏறினார். கப்பல் ஏறி இந்தியாவை பார்க்க வந்துட்டுருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்கப்போ கப்பல் போய்கிட்டே இருக்குது. கப்பல் பயணம் என்பது கப்பலுக்குள்ளே போன பிறகு கீழே இறங்க முடியாது. ஃப்ளைட்டில் மேலே ஏறின பிறகு கீழே லேண்ட் ஆனால் தான் இறங்க முடியாது. அதே மாதிரி போய்கிட்டே இருக்கவும் நாளாகிக்கிட்டே இருக்குது. கப்பலில் போகிறவங்க ஒரு சிலர் மரித்து போனாங்க. அந்த கிளைமேட்டு கப்பலுடைய ஷேக் பிடிக்காமல் சிலர் வியாதிப்பட்டு போனாங்க. சிலர் மன முடிவாயிட்டாங்க. சிலர் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறப்போ அநேகர் வாங்க கப்பலை திருப்பிடுவோம், நம்ம போயிடுவோன்னார். கப்பலை திருப்பிடலாம், நம்ம ரிட்டனாக போயிடலான்ட்டு அநேகர் எல்லாரும் சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், சற்று பொறுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்க அவருடைய ஒர்க்கர்ஸை கூப்பிட்டு, இன்றைக்கி எவ்வளோ நாளைக்கு ஃபுட்டு இருக்குது, இருக்கிற ஃபுட்டு எத்தனை நாள் சாப்பிடலாம், எத்தனை பேர் இருக்கிறோம், எவ்வளோ நாள், ஹவு மெனி மெம்பர்ஸ், ஹவு மெனி டேஸ் யூஸ் த ஃபுட்டுன்னார். அவங்க போய் எண்ணிட்டு ஆள் எண்ணிட்டு இருக்கிற உணவை பார்த்தாங்க. இருக்கிற ஆட்கள் பிரகாரம் இருக்கிற உணவின்படி 24 நாட்கள் மட்டும்தான் உணவு இருக்குது. 24 நாட்களுக்கு அப்புறம் உணவில்லை, நான் மரித்து போவோம்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் 24 நாட்களும் சாப்பிடாம அவர் என்ன பண்ணுறாரு, 25வது நாள் என்னுடைய உணவு 40, நான் என்னுடைய உணவு விட்டதை அந்த 25 ஒரு நாள் எக்ஸ்ட்ரான உணவுன்னு அவர் 24 நாள் ஒன்றும் சாப்பிடல. ஆனால் 25வது நாளில் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறார். அதுதான் ஃபெய்த், தாழ்மையின் ஜெபம். அடுத்து விசுவாசம், ஃபெய்த், நம்பிக்கை. நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நம்பிக்கை? 4 கேண்டில் இருந்து தான், காற்றடிச்சு தான் வேகமாக. இப்போ ஆல்டரில் கேண்டில் எரியல, பார்த்தேன் எதுக்கு எரியல, நம்ம அதை பாரம்பரியமாக நினைக்கிறோம். ஒரு கேண்டில் காற்றடிச்சோன்னு அணைஞ்சிருச்சு, அது பணமாக. அடுத்த கேண்டில் காற்று அடித்த உடனே கொஞ்ச நேரம் தாங்கிச்சு, அது உறவுகள். 3வது கேண்டில் ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சது, அது நண்பர்கள். 4வது கேண்டில் அணையவே இல்லை, எவ்வளோ காற்று சுற்றி சுற்றி அடித்தாலும் அணையலை, அதுதான் நம்பிக்கை, ஃபெய்த், விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாய இயேசுவை நோக்கி ஃபாலோ தி ஜீசஸ். விசுவாசித்தால் நீ உயர்ந்த அடைக்கத்தில் வைக்கப்படுவாய். அந்த விசுவாசத்தோடு சொல்லி, சாப்பிடாமல் இருக்காதீங்கப்பா, வாங்க சாப்பிடுங்கன்னு அதை எடுத்து தோத்திரம் பண்ணி கொடுக்குறார். அதுதான் இன்றைக்கி நிறையா பேர் சாப்பிடணும்னா பிளேட்டில் ஒரு சிலுவை போட்டுட்டு சாப்பிடுவோம். எடுத்து தோத்திரம் பண்ணி அதை கொடுக்குறப்போ ஒருவேளை உணவு தான், அந்த கோதுமையெல்லாம் தூக்கி எல்லாத்தையும் தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டாங்க. ஆனால் உயிரோடு காக்கப்பட்டார்கள். நீங்கள் நானும் எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தோடு, எப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு வந்திருந்தாலும் நம்ம தாழ்மையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர், அந்த ஆண்டவர்கிட்ட. அதுதான் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் அவங்க ராத்திரி முழுவதும் போடுறான், வாழ்க்கையில் தோல்வி. லூக்கா 5:5 கப்பல் எடுத்து கட்டிட்டு வந்த பேதுரடிகள், இயேசுவை நம்பி வந்தேன், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் மீன் பிடிக்க போகிறேன், நீங்கள் மீன் பிடிக்க வரீங்களான்னு ஒவ்வொருத்தரையாக கால் பண்ணி அத்தனை பேரையும் போய் மீன் பிடுறாங்க. ஆனால் ராத்திரி முழுவதும் போராட்டம். ஏன்னா ஆண்டுடைய சித்தம் மீன் பிடிப்பது என்பது மனித மீன்களை பிடிப்பது ஆண்டுடைய சித்தம். உலக பிரகமான ஒரு பிஸ்னஸ் அவருடைய வேலை இல்லை. ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காம போராடினதில் வாழ்க்கையே தோல்வி தோல்வி தோல்வி. அந்த தோல்வியில் மனமுடைந்த நிலைமையில் இயேசு அங்கே வருகிறார். இயேசு அந்த வர்றப்போ வலது பக்கமாய் வலையை போடுங்கிறார். ஏன்னா ரொம்ப நேரம் போராடிட்டாங்க. லூக்கா 5 போராட்டம் ஆரம்பம். லூக்கா 5 போராட்டம் ஆரம்பம் தான். ஆழத்தில் தள்ளி கொண்டு போடுங்கள்னார். இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னாரு. இது வாழ்க்கையின் கடைசி. ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிவிட்டால் இனிமே அவனை போராட விடக்கூடாதுன்னு நினச்சி இருக்கிற இடத்துல வலையை போடுறானார், நெட்டை போடுறானார். கரைக்கு வந்தால் ரெடியாக இருந்துச்சு ஃபிஷ்ஷும் அப்பமும். இன்றைக்கும் மெர்சிலேம் டூர் போனால் அந்த இடத்த பார்ப்பதற்கு ஒரு நாள், அன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம ஊர் பொரிச்ச மீன் கிடைக்கும். மற்ற 9 நாளும் ரொம்ப கஷ்டமான சாப்பாடு. அந்த நினைவாக அங்கே மீனும் ரைஸும் கொடுக்குறாங்க. ஒருவேளை ஆண்டவரை நோக்கி நம்ம வர்றப்போ எல்லா நிலையிலும் ஆயத்தம் பண்ணின ஆண்டவர், எல்லா நிலையிலும் ஒழுங்கு பண்ண ஆண்டவர்,
அதுதான் உணவருந்த வாருங்கள், உயிர்த்த ஆண்டவரின் அழைப்பு. ஆண்டவற்றை உணவருந்த வாருங்கள், உயிர்த்த ஆண்டவரின் அழைப்பு. உபசரிக்கும் உயிர்த்த கிறிஸ்து, உபசரிக்கிற ஆண்டவர். எப்படி உபசரிக்கான்னு, அக்காவுக்கு வீட்டு சொந்தக்காரங்க வந்து அன்னைக்கு நல்ல உபசரிப்புக்கும், அண்ணன் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து அன்னைக்கு அக்காவுக்கு தலைவலிக்கும், காய்ச்சல் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட யார் எப்போ போனாலும் நல்ல உபசரிக்கும் ஆண்டவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அழைப்பிலே உணவருந்த வாருங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் அழைப்பிலே, இன்விடேஷன் ஃபார் ரிசைன் லார்ட். அந்த ஆண்டவற்றை நம்பிக்கையோடு வர்றப்போ ரெடி, எல்லாமே ரெடியாக இருக்குது. வாழ்க்கைங்கிற பயணத்தில், தோல்விங்கிற கஷ்டத்தில் வர்றப்போ ஆண்டவரோடு, உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு உணவருந்த வாருங்கள். எங்களுடைய சகோதரர் சொல்வார், சென்னைக்கு வந்து 2 வருஷம் ஒரு அங்கிள்கிட்ட வேலை செய்கிறார். அடுத்த 2 வருஷம் ஒரு சகோதரோடு பார்ட்னராக இருக்கிறார். 4 வருஷம் அவர் உழைத்த உழைப்பை ஒரு சிறு பகுதி வயதான கூட பிறந்த சகோதரர்களுக்கு கொடுத்துட்டு, உணவு இல்லை, அங்கே வறுமை, சேர்த்து வச்சு அவருடைய திருமணத்துக்கு கூட அவர் செலவு பண்ணலை, இன்விடேஷன் கூட போடலை, வாழை மரம் கூட கட்டலை, யாரையும் கூப்பிடலைன்னு நினைக்கிறேன். சித்திங்களை கூப்பிட்ருப்பார், சித்தப்பாங்க வேறு ஃபஸ்ட்டு பிளட்டு மட்டும் கூப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேரே பொண்ணு மாப்பிள்ளையும் கோயிலுக்கு போனாங்க, கல்யாணம் பண்ணாங்க, நேரே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ சென்ட் பால்ஸில் புது கோயிலில் கல்யாணம் பண்ணால் எப்படியும் ஒரு 3.5 லட்ச ரூபா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டோட்டலாக எல்லாம் ஒரு 3.5-4 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபாய்க்கு வந்துடும். நேரே கோயிலுக்கு போனாங்க, ஐயர் தாலி எடுத்து கொடுத்தாரு, கட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு விருந்து கூட கிடையாது. கல்யாணம் பண்ணி சென்னைக்கு வந்தார். சென்னையில் கூட சேர்ந்த பார்ட்னர், தம்பி உனக்கு எனக்கும் ஒத்து வராது, நீ வெளியே போன்ட்டார். நீ கல்யாணம் பண்ணிவிட்டு உனக்கு எனக்கும் ஒத்து வராது போன்ட்டார். 4 வருடம் உழைத்த உழைப்பு கையில் இல்லை, பணம் ஒன்றும் இல்லாத நிலைமை, நடு ரோட்டில் நிற்கிறார். அவர் மனைவி என்னுடைய மூத்த அண்ணி, கொஞ்சம் வசதியானவங்க. அவங்களோட சகோதரர் ஒருத்தர் ரிட்டையர்ட் PE2 கலெக்டர், ரிட்டையர்ட் ஆகிறப்போ. ஒருத்தர் படிக்காத மேதை, படிக்கலான அவர்கிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்கவே முடியாது, ரொம்ப அழகாக பேசுவார். ஒருத்தர் கேட்டார், ரொம்ப பைபிளுக்கு ஆப்போசிட்டாக பேசுவார். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், நீ செத்து போனால் எங்கேயா போவ, இவ்வளோ ஆப்போசிட்டாக பேசுகிறேன்னு. அவர் இறந்த வீட்டில் ஒரு 2 நிமிஷம் தலையை கீழே போட்டார். 2 நிமிஷம் 120 செகண்டு. ஏசு கிறிஸ்து யோவான் 8 தலையில் கீழே போட்ட மாதிரி கீழே போட்டார். மறுபடி மேலே தூக்கினார். என்ன கேட்டீங்கன்னாரு, ஏசு இல்லை, ஏசு மோசமானவர்லாம் அப்படி சொல்கிறியே, நீ செத்து போனால் எங்கே போவேன்னு அவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ அவருக்கு இப்போ இருக்கார் 90 வயசு. அது ஒரு 80-82 வயதில் நடந்த சம்பவம். அந்த உள்ள ஒரு அம்மா செத்து ஃப்ரீஜரில் வச்சுருக்காங்க, அந்த அம்மாட்ட போய் கேட்டு வா எங்கே போச்சுன்னு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்னாரு. ஏற்கனவே அந்த அம்மாவுடைய பொண்ணு ரொம்ப நேரம் உட்காந்து அழுவுது, அம்மா நீ போயிட்டேன். அந்த அம்மா காதே கேட்கல. செத்து போன பிறகு எங்கே போகல, இருக்கிற வரை நீ என்ன செய்கிற வாழ்க்கை. இந்த ஏழை வீட்டில் ஒரு தாய் இருந்தால் தனக்கு இல்லாத உணவையும் தனக்கு கடைசி நிலைமையிலேயே அந்த புளிச்ச சோளச்சோரை கூட கரைச்சி, அந்த புளிச்சு போச்சு, கெட்டு போச்சு, அது கெட்டு போனதும் புளிச்சதும் தெரியக்கூடாது என்பதற்காக பச்சை மிளகாவும் வெங்காயம் எடுத்து கடித்து அந்த காரத்தில் அது உள்ளே போகும், அதை கூட தனியாக சாப்பிடாம இன்னொரு அவளை விட ரொம்ப ஏழைக்கு ஒருத்திய ரோட்டில் போ அவளை கூப்பிட்டு கொடுத்து சாப்பிட்டாயா? இதுதான் வாழ்க்கை, இதுதான் பைபிள். அதுதான் மத்தேயு 25 லெஃப்ட் ரைட்டு சொன்னார். ஓடிட்டாங்க பெரிய பிரசங்கியாரெலாம். அப்படிப்பட்ட எங்கள் அண்ணியோட அண்ணன் ரொம்ப தெளிவானவர். இன்னொருத்தர் டீச்சர், ரொம்ப அழகாக பேசுவார். அப்படி அவங்களுடைய தங்கை தான் முதல் அண்ணி. ஆனால் ஒன்றுமே இல்லாத நிலைமையில் ஒரு நண்பர் வந்து அவர் கையை பிடிச்சி, கோயில் இது மெட்ராஸ், ஒன்றுமே வேண்டாம், பாரிஸ் இங்கேருந்து 5.5 கிலோமீட்டர், 2 பெட்டியை தூக்கினா 2 ரூபா கிடச்சிரும், 2 நாளைக்கு சாப்பிட்றலாம். 10 காசு சைக்கிள் வாடகை, 10 காசு கூட இருக்காது, காலனா ரேனா காலம். ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு சாக்குன்னு கத்தினா லைஃப் ஓடிடும். கவலைப்படாத, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் அப்படி சொல்கிறாரு. இன்னொருத்தர் கூட்டிக்கொண்டே ஒரு வீட்டில் தங்க வைக்கிறார். ஏன்னா ராத்திரி படுக்க இடம் இல்லை. இன்னொருத்தர் வீட்டில் தங்க வைக்கிறார். இதுதாங்க நம்பிக்கை, இதுதாங்க ஃபெய்த்து, இதுதாங்க தாழ்மை.
அந்த தாழ்மை மத்தியில் வாழ்விழந்த நிலைமையில் அந்த யோவானுக்கு வாழ்வு கிடைச்சது. அந்த வாழ்க்கையை நமக்கு தரும் ஆண்டவர், அந்த வாழ்க்கையை நமக்கு உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலையோடு, நிச்சயமாகவே ஒரு கண்ணீரோடு வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட, தகப்பனே, நான் அந்த எலியாவை போல தகப்பனே என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் தகப்பனே, பவுலடிகளைப் போல ஒரு ஃபெய்த் விசுவாசத்தோடு நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம் தகப்பனே, அப்போ நீங்கள் உணவு கொடுப்பீங்க. அதுதான் சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைய. அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஒரு கோலும் தடியும் என்னை தேற்றும். எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அந்த பந்தி உயிருள்ள நாட்கள் எல்லாம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், எவ்வளோ ப்ராக்டிக்கலாக, எவ்வளோ அர்ப்பணிப்போடு தாவீது ராஜா சங்கீதம் 23 வாசிக்கிறாங்க. ஒருவேளை சண்டே ஸ்கூலில் நம்ம சொன்னோம், யூத்தில் சொன்னோம். ஆனால் வாழ்க்கைங்கிற பயணத்தில் லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிற அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கிறோமா? அந்த நம்பிக்கையோடு நீங்கள் யாராக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், படிச்சிருக்கலாம், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தகப்பனை நோக்கி, தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலையோடு ஒரு அர்ப்பணிப்போடு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்தோமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், மனதார நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆம் தகப்பனே, அர்ப்பணிப்போடு கண்ணீரோடு தன்னை தாழ்த்தி விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறப்போ நீர் உணவு ஆயத்தமாய் வைத்திருக்கீங்கப்பா. அந்த ஆண்டவர் எங்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பதை குறித்து நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய தேவைகளை சொல்லியிருக்கேன், நான் பிரச்சனையோடு இன்னைக்கு நினச்சதை சொல்லியிருக்கேன்ப்பா. மீண்டும் என் மனதில் கை வைத்து ஜெபிக்கிறேன், பிரச்சனை உள்ள இடத்துல கைகளை வைத்து ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை தாங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமேன்.